பறந்து போ. வர வர எல்லா படத்தையும் ஓடிடியில் பார்க்குற தற்குறியாக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் ஓடிடியில் தான் பார்த்தேன். இந்த ராம் படத்தில் மட்டும் எல்லோரும் எப்படி நல்லவங்களாக இருக்காங்க மட்டும் அந்த ஆளை பார்த்தா கேட்கணும். எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும். ஒரு சீன் இருக்கும் இந்த படத்தில், அஞ்சலி வர சீனு. அவளுக்கு பூ பொறிச்சு கொண்டு போய் கொடுப்பான் ஹஸ்பண்ட் முன்னாடியே. வேறு ஏதாவது படமாக இருந்ததுன்னா அதையும் ஒரு கதையாக வச்சு ஒரு கிளைமேக்ஸ் போட்டு முடிச்சிருவானுங்க. இது வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக லவ் ஹேஸ் நோ லாங்குவேஜ் சம்திங் அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு கொடுங்க அப்படின் மாதிரி சொல்லுவான். அப்புறம் ஒரு போகிற வழியில் ஒருத்தர் பார்ப்பான், மழை பெய்யுது அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஒதுங்குவாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்களா? மீன்ஸ் நான் எப்படி இந்த மாதிரி மனுஷனாக மாறுறது அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இருக்காங்களா அப்படின்னு வந்து வெளியே தேடக்கூடாது, நமக்குள்ளே தேடினாவே தெரிஞ்சிடும். நம்மளும் அந்த மாதிரி ஒரு மனுஷங்க தாங்களாம், நம்மளும் அந்த மாதிரி இருக்க முடியுமா, என்னால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் லைஃபு. நீ ஒரு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீ எவனோ ஒருத்தன் தெரியாதவனுக்கே நீ எதுவும் தப்பு நினைக்க மாட்ட அப்படிங்கிற ஒரு ஆள் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி தப்பு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான். எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ போய் எங்கேயோ வரும். அந்த பையன் பண்ணுறதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர கடுப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த படத்தில் ஒரு ஹார்ஷாக இருக்கிறதோ, ஒரு கேவலமாக பேசுகிறதோ, சண்டை போடுறதோ எதுவுமே இருக்காது. ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினோட பணத்தை திருடிட்டு போயிடுவாள். அவள் வந்து மறுபடியும் வந்து ஒத்துக்குவாள், இந்த பணத்தை நான் திருடிட்டு தான் போனேன், ஆனால் என்னால் உங்களை தாண்டி அதை கொண்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஹீரோயின் மறுபடியும் அந்த காசை அவளுக்கே கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். என்னோடய அடுத்த டாஸ்க் என்னவாக இருக்குன்னா, ராம் படத்தில் ஒரு கேரக்டர் மாதிரி என் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு தோணின ஒரு விஷயம். ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம். ராம் எப்படி இருப்பார் அப்போது? எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி தான் இருப்பாங்களா? தெரில, பார்ப்போம். குட் மூவி.